ஜனங்களுக்காக பேச போனவங்க, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த போனவங்களை அடிச்சு துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ரோமர் அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஜெயிலில் போடப்படுறாங்க. அப்படி ஜெயிலில் போடப்படும் போது அந்த ஜெயிலில், அந்த சிறையில் அவங்க ஒன்றை செய்கிறாங்க. பவுலும் சீலாவும் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த நேரத்திலும் பாடல் பாடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழல் வரும் என்றால் இதை செய்வோமா என்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா முதலில் நமக்கு வருவது துதி அல்ல, முதலில் நமக்கு வருவது ஜெபம் அல்ல, முதலில் நமக்கு வருவது பாடல் அல்ல, முதலில் நமக்கு வருவது புலம்பல் தான், முதலில் நமக்கு வருவது முறுமுறுப்பு தான். இந்த கர்த்தரை தேடி போனனே, இந்த ராஜனை தேடி போனனே, அவ்வளவு தூரம் போனனே, இவ்வளவு தூரம் போனனே, இவ்வளவு வாழ்க்கை அர்ப்பணிச்சேனே, இத்தனை வருஷம் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நாம் புலம்பிக் கொண்டுதான் இருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் ஒரு பெரிய காரியத்தை செய்யறாங்க. என்ன ஆச்சரியமான காரியத்தை செய்யறாங்க? என்ன? அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தாங்க. கர்த்தர் என்னை பல காரியங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னை பாவங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னுடைய பிரிவினையிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தவர்கள், உண்மையிலேயே விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த உபத்திரவத்திலும் எந்த பலவீனத்திலும் அவர்கள் சும்மாவே இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும். ஏன்னா என் கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும், மோசமான காரியத்திலிருந்தும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய விடுதலையை அவர் என் மீது வைத்த தயவினால் அவர் கொடுத்து விட்டார். அதைவிட இந்த உபத்திரவம் என்னை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. இந்த அடிகள் என்னை செய்யும்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பவன் எது? என்னை பிரிப்பது எது? உபத்திரவமா, பிரிவினையா, பசியா, நிர்வாணமா, பலவீனமா, வியாதியா, அடிகளா, சிறை அனுபவமா, எதுவும் என் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. காரணம், என்னை எதில் விடுதலையாக்க வேண்டுமோ அதிலிருந்து என் கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். அதை நான் எங்கே இருந்தாலும் பாடிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. நான் தெருவிலும் பாடுவேன், நான் அறையிலும் பாடுவேன், நான் சிறையிலும் பாடுவேன், நான் குழியிலும் பாடுவேன். என் கர்த்தர் எப்போதும் துதிக்கப்பட தக்கவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் இந்த பவுலும் சீலாவும் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. என் உபத்திரவ காலங்களில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கர்த்தரை நான் நல்லா இருக்கும்போது பாடுறது இல்லைங்க, அது எல்லாரும் பண்ணுவோம். என் கர்த்தரை நான் எனக்கு நிறைய இருக்கும்போது பாடுறது இல்லைங்க, அது எல்லாரும் பண்ணுவோம், அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் கர்த்தரை பாடுவதும் என் கர்த்தரை தேடுவதும், நான் பலவீனத்தில் இருக்கும்போது, நான் வியாதியில் இருக்கும்போது, நான் பாடுகளில் இருக்கும்போது, என் குடும்பம் பிரச்சனையில் இருக்கும்போது, நான் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கும்போது, நான் கடன் பிரச்சனைகளில் இருக்கும்போது ஐயோ என்று நான் சொல்லாம என் தேவனை நான் அந்த நேரத்திலும் துதிக்கிறவனாக நான் இருக்கணும். காரணம், உண்மையில் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அதை தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் புலம்புறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விஷயத்துல நான் விடுதலை ஆக வேண்டியது இருக்குப்பா. புலம்பல்ல பாடலா, அழுகையின் பாடலா, கண்ணீரின் பாடலா அல்லது துதியின் பாடலா என்பதை நம்ம தான் தீர்மானிக்கணும். கொடுத்தா துதி, எடுத்தா சபி. இப்படிதானே நம்ம பண்றோம். நான் கேட்கறது கிடைச்சா துதி, ஆண்டவர் அந்த விஷயத்தை அடைச்சா அவரையே சபி. என் கூட எல்லாரும் இருந்தா துதி, என் கூட சில பேர் இல்லாம போயிட்டா அவங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னை தனிமை ஆக்கிட்டா அவரையே. கண் இருக்கா உனக்கு? உனக்கு காது இருக்கா? உனக்கு கை இருக்கா? நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறியா? நீ சாமியா? எதுக்கு இப்படி எங்களை தண்டிக்கிற? இப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஆனால் இந்த பவுலும் சீலாவிடத்திலும் ஒரு பெரிய விசுவாசத்தை, ஒரு பெரிய விடுதலை அவர்கள் அனுபவிப்பதை, அவர்கள் உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டிருந்தார்கள். என்னங்க? ரோம அதிகாரத்தினால, ஜனங்களினால சிறையில் போட்டு அவர்கள் கட்டுண்டவர்களாய் இருந்தார்கள். இதை கவனிங்க. அவர்கள் உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டவர்களாய் இருந்த போதிலும் உன்னத அதிகாரத்தினால் ஏற்கனவே விடுதலையானதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க தாங்க விடுதலை அடைந்தவர்கள்.